Hi guys, welcome to another video Salesforce in Tamil. ஸோ நம்ம வந்து டெவலப்மெண்ட் வீடியோவில் தேர்ட் வீடியோ என்னன்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் அவுட் ஆஃப் பாக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம டெவலப்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கஸ்டமைசேஷன் தேவைப்படும் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் ஒரு கம்பெனிக்கா ஒரு பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு வந்துட்டு உங்கள் சைட்லேருந்து ஒரு ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் டெவலப்மெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமேட்டிக் டெவலப்மெண்ட். ஸோ நம்மளோட இந்த என்டையர் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரோக்ராம் பண்ணி எப்படி வந்துட்டு கஸ்டம் லாஜிக்காக பில்ட் பண்ணலான்னு சொல்லி. பட் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பாயிண்ட் அண்ட் கிளிக் டூல்ஸ், அதாவது சேல்ஸ்ஃபோர்ஸில் டிக்ளரேட்டிவ் டெவலப்மெண்ட் என்னென்ன இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு டெவலப்பருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்காக வந்துட்டு டிக்ளரேட்டிவ் டெவலப்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ கோட் ஆர் நோ கோடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இன்பில்ட் டூல்ஸ் இருக்கும். அந்த ஆட்டோமேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கஸ்டம் லாஜிக்கை உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இன்கேஸ் இந்த டிக்ளரேட்டிவ் வேலை உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரோக்ராமேட்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பேசிக்காக வந்துட்டு அகெயின் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சேல்ஸ்ஃபோர்ஸ்குள்ளே வரீங்க, இந்த டெவலப்மெண்ட் கோர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஹைலி சஜஸ்டிவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக்ளரேட்டிவ் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த சுச்சுவேஷன் ஒரு புது ரெக்வஸ்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் அண்ட் கிளிக் டூல்ஸில் பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்கணும். இன்கேஸ் இதில் பண்ண முடியலன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டிக்ளரேட்டிவ் வேக்கு நம்ம போவோம். ஸோ பேசிக்காக வந்துட்டு அகெயின் இன்கேஸ் நீங்கள் அட்மின் செஷனில் வந்திருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன டிக்ளரேட்டிவ் வே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா எம்பிசி ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது நம்ம இந்த டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். பட் கண்டிப்பாக உங்களுக்கு பேஜ் லேஅவுட்ஸ், ரெக்கார்ட் டைப்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் யூஐ பர்ஸ்பெக்டிவ்ல. அதே மாதிரி டெஃபினட்டாக ஒர்க் ஃப்ளோ, வேலிடேஷன் ரூல், அப்ரூவல் ப்ராசஸ், இந்த பாயிண்ட் அண்ட் கிளிக் இதெல்லாம் வந்து கோடிங் இல்லாமல் நம்ம பண்ணுறது, இதெல்லாமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ், ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ டெஃபினட்டாக இது மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மூணுமே அட்மின் கான்செப்டில் வரும். பட் நீங்கள் டெவலப்பர் ஆகணும்னாலும் கண்டிப்பாக இந்த டிக்ளரேட்டிவ் வேல் இருக்கிற அகெயின் இங்கே வந்து மெயினை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்கேஸ் பேஜ் லேஅவுட்ஸ் அண்ட் ரெக்கார்ட் டைப்பில் உங்களால் வந்து ஒரு யூஐயில் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்துட்டு விஷுவல் ஃபோர்ஸ் பேஜ், இப்போ எல்டபிள்யூசி அந்த மாதிரி ப்ரோக்ராமேட்டிக் சைடு யூஐ ஃப்ரண்ட் எண்டில் வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இப்போ ஃப்ளோ வந்துருச்சு. ஸோ ஒர்க் ஃப்ளோ ப்ராசஸ் பில்டரில் பண்ண முடியாததை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அப்பெக்ஸில் பண்ணுவோம். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு ரைட் சைடு இருக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் இந்த என்டையர் இதில். பட் உங்களுக்கு கண்டிப்பாக லெஃப்ட் சைடு இருக்கிற டிக்ளரேட்டிவ் மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்கேஸ் இதெல்லாம் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த பேஜ் லேஅவுட், ரெக்கார்ட் டைப், ஒர்க் ஃப்ளோ, வேலிடேஷன், அப்ரூவல் ரூல்ஸ், ஆப்ஜெக்ட், ஃபீல்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப், இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நான் இதுக்கு உண்டான அட்மின் செஷன்ஸ் வந்து நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் கிளைண்ட் கேட்குற விஷயத்த பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்துட்டு அபெக்ஸ் ஆர் ப்ரோக்ராமிங் சைடில் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அகெயின் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது ரொம்ப பேசிக், அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் டெவலப்மெண்ட் இன்டர்வியூஸ்க்கு போனாலும் உங்களுக்கு டெஃபினட்டாக டிக்ளரேட்டிவ் சைட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நார்மலாக வந்து டிக்ளரேட்டிவ் வேக்கும் நம்ம ப்ரோக்ராமிங்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எதுக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் டிக்ளரேட்டிவ்ல நிறைய விஷயம் இருக்குது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈஸி டு டெவலப். இப்போ வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸில் ஒரு டூல் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கஸ்டம் கோட் எழுதி அதை டிப்ளாய் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஏதாவது எரர் வருது அப்படின்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி சேல்ஸ்ஃபோர்ஸ் ஹைலி ப்ரிஃபர் உங்களுக்கு வந்து டிக்ளரேட்டிவ் வே. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கோட் எழுதலாம், இல்லாட்டி வந்து ஃப்ளோ யூஸ் பண்ணலாம்னா டெஃபினட்டாக டிக்ளரேட்டிவ் வே தான் யூஸ் பண்ணும். அதே மாதிரி வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரோக்ராமேட்டிக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கிற சுச்சுவேஷனை சால்வ் பண்ண முடியும். ஸோ இது ஒன்றே ஒன்று தான் மெயின் பெனிஃபிட். பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஈஸி டு அப்கிரேட், ஈஸி டு மெயின்டைன், டஸ் நாட் ரெக்வயர் எனி ப்ரோக்ராமிங் ஸ்கில், ஃபாஸ்டர், மோர் விஷுவல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ளரேட்டிவ் வேல இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து டிக்ளரேட்டிவ் வே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராமேட்டிக் வேக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்காக வந்துட்டு என்ன டிக்ளரேட்டிவ் வே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு வந்து அபெக்ஸ் புரியணும் அப்படின்னா அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா
ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ், ப்ராசஸ் பில்டர், ஃப்ளோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக். இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் அண்ட் ப்ராசஸ் பில்டர் ரெண்டையுமே டீகமிஷன் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே ஃப்ளோக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃப்ளோ இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ஸ்கில் ஃபார் அட்மின் அண்ட் ஃபார் அ டெவலப்பர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃப்ளோ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃப்ளோ தான் ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டுக்கு வரணும். எந்த காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷனாலும் இன்கேஸ் ஃப்ளோவில் முடியலைன்னா உங்களுக்கு அபெக்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் ஒர்க் ஃப்ளோ அண்ட் ப்ராசஸ் பில்டர் கூட இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண அவசியம் இல்லை. மேபி சில கம்பெனிஸில் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஃப்ளோ அண்ட் ப்ராசஸ் பில்டரை ஃப்ளோவை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஜாப்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணாலும் ஃப்ளோ தெரிஞ்சிருக்கணும். ஸோ அகெயின் நீங்கள் வந்துட்டு டெவலப்மெண்ட்டுக்கு புதுசு நான் டேரெக்டாக அபெக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா நியர் ஃபியூச்சரில் நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு போனால் உங்களுக்கு டிக்ளரேட்டிவ் வேல் இருக்கிற ஃப்ளோவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் தி மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்துட்டு எம்பிசி ஆர்கிடெக்சர்னு என்னென்னு பார்க்கலாம். நார்மலாக வந்துட்டு அவுட் ஆஃப் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி பாயிண்ட் ஆன் கிளிக் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இது எல்லாமே எப்படி ஒரு ஜென்ரிக்காக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக வந்து அபெக்ஸ் கோடிங்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்துட்டு அகெயின் எம்பிசி ஆர்கிடெக்சர்னு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ. பாய்.